ஏவா மக்கள் மூவா மருந்து. இன்னைக்கும் சொல்றேன், இளைஞர்களுக்கு சொல்றேன், நீ எத்தனை பேர் செய்றீங்கன்னு தெரியல. இன்று முதல் உங்களை எல்லாம் இருகை கூப்பி கேட்டுக்கிறேன். கல்லூரிக்கு போனா, பள்ளிக்கு போனா, வேலைக்கு போனா, நீ என்ன ஐஏஎஸ் கூட இரு, அப்பா அம்மா காலை தொட்டு வணங்கிட்டு போனா இளையனார் வேலூரில் இருக்கக்கூடிய வேலவன் வேலாயுத மூர்த்தி உனக்கு சாட்சாத் காட்சி தருவார். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. There is no more holy a temple than your mother. 2 திங்களாய் அங்கமெல்லாம் சுமந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைபுறத்தில் ஏந்தி கனகதனம் தந்தாளை நான் எப்பிறப்பில் காண்பேன். இனி என்னுடைய தாயும் தந்தையும் மண்ணுலகில் இல்லை, விண்ணுலகில் இருக்கிறார்கள். அவர்கள் இல்லைன்னா நான் சொற்பொழிவு பண்ண முடியாது. வாரியார் சுவாமியினுடைய பேச்சையும் ஆசா ஞானசம்பந்தன் பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் பேசும்போது என்னை அழைத்து கேட்க வைத்தார்கள். எங்கள் அம்மா சொன்னார்கள், குழந்தை நீ வாரியார் பேச்ச கருவறையில் இருந்தபோது கேட்டப்பா. இன்னைக்கு கேள்வி ஞானம் போயிடுச்சு, பார்க்கின்ற ஞானம் ஆயிடுச்சு. அதனால வருங்காலத்தில் உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது வந்து நம்ம டாக்டருக்கு என்ன டாக்டர் படிக்க வைக்கணும்னா எம்பிபிஎஸ் எம்டி ஆப்தமாலஜி படிக்க வைங்க. ஏன்னா வருங்காலத்தில் கண்ணுக்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்கு. எல்லாரும் செல்லை நோண்டி கொண்டிருக்கிறார்கள். சொல்லை நோண்டின்னு சொல்றதை விட எல்லாரையும் செல் அரித்து கொண்டிருக்கிறது. முருகா முருகா முருகன் தான் காப்பாற்றணும். சார்ந்தோர் பெருமக்களே, ஊராட்சி மன்ற தலைவர் பெருமகனார் ஐயா அவர்களே, மதிப்பிற்குரிய கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ஐயா அவர்களே, இங்கே நம்முடைய கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் இருந்தும் குமரக்கோட்டை ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஓதுவார் பெருமக்களே, இசையாளர் இங்கே நண்பர் வந்திருக்கிறார் ஐயா சரவணன் அவர்களே. முருகன் பெயரை தாங்கியிருக்கு. நிறைய பார்த்தீங்கன்னா முருகன் பெயராக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுவாமிநாதன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், கற்பகம் சில்க்ஸ் என்று சொன்னார்கள். ஒன்று சொல்கிறேங்க, இன்னைக்கு சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே இரு கைத்தலம் தலைமையில் வைத்து அழுகின்ற மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இரு வினை புண்ணிய பாவமே. எத்தனைதான் கற்றாலும் எத்தனைதான் பெற்றாலும் எத்தனைதான் என்ன சொன்ன வள்ளலர் ரொம்ப அழகா சொல்வார், கற்றதெல்லாம் வீணே, சொன்னதெல்லாம் பொய்யே, உண்டதெல்லாம் மலமே. பின்னாடி வர்றேன், கொஞ்சம் சுளுக்கு எடுப்பேன்னு சொல்லிட்டேன். காக்கை போட்டால் பறவைகள் போட்டால் எச்சம், ஆடு போட்டால் புழுக்கை, மாடு போட்டால் சாணம், யானை போட்டால் லத்தி, மனிதன் நீக்கினால் உடம்பிலிருந்து நீங்கினால் அது கழிவு மலம். ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலம் நம்ம கிட்ட தாங்குது. அதனால சித்தர்கள் சொன்னார்கள், ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா, அந்த ஆண்டவன் தான், ஆறுமுக ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான். ரொம்ப ஆட்டம் போட்ட உன் வாழ்க்கையை தான் பூட்டி வைக்கிறான். வாரியார் சொல்வார், நெறியில்லாத நெறியில போன நெறிஞ்சு முள் குத்தும். ஆறு பேர் போய் பார்த்திருக்குமா சரவணன், தமிழ்ச்செல்வன் ஐயா? 6 பேர் வண்டியில போறாங்க பசங்க. அதாவது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அதை 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி பொட்டு உடைத்தாண்டி. நெறியில்லாத நெறியிலே இன்றைக்கு பலர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான விழாக்கள். சாமி என்ன அழகா அப்படி தன்னந்தனியமா அப்படி கம்பீரமா உள்ள சுவாமி நிற்கிறார். முருகனை வாசித்தால், திருப்புகழை வாசித்தால், பணிவோடு சொல்கிறேன், உங்களுக்கு இளமைத்தன்மை எப்போதும் இருக்கும். தாய்மார்கள் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும். மஞ்சள் பூசலன்னா இளமைத்தன்மை போயிடும். இன்னைக்கு எல்லாம் அதை விட்டுட்டு எல்லாமே நான் நிறைய ஃபாரின்ல பார்த்துருக்கிறேன், ரொம்ப நவீனமாயிடுச்சு. ஒன்றும் இல்லை, கமர்ஷியலைஸ்டு வேர்ல்ட், அவ்வளவுதான். செத்தாரை போல திரி என்கிறார் பட்டணத்தார். எளிமையாக இருப்பது போல ஒரு விஷயம் உலகத்தில் இல்லை. எங்க மாணவர்கிட்ட சொல்வேன், ஸ்போக்கன் ஸ்கில், சப்ஜெக்ட் ஸ்கில், ஒபீடியன்ஸ் ஸ்கில். பேச்சு திறமை இருக்கு, பசங்க நல்லா பேசுறாங்க, ஏன்னா செல்போனை பார்த்து கத்துக்கினாங்க. சப்ஜெக்ட் ஸ்கில், அதையும் கூகுள் உண்டே துணை, அப்ப கோனார் உண்டே துணை, இப்ப கூகுள் உண்டே துணை, அதையும் கத்துக்கினாங்க. பணிவு திறமை பிள்ளைகளிடம் இல்லை. அதனால இளையனார் வேலூர்ல இருக்கக்கூடிய குழந்தைகளே, அப்பா அம்மா காலை தொட்டு வணங்கிட்டு போங்க, நீங்க நினைச்சது நடைபெறும்.
வெற்றிவேல் முருகனுக்கு. சத்தம் கம்மியா இருக்கு. ஞானவேல் முருகனுக்கு. முருகா முருகா. டென்ஷன் ஸ்டாண்டர்ட் டீஸ் சொல்றல்ல, அதுதான் அரோகரான்னு சொல்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் he is common to all entire the world. Entirely I studied Tamil medium, but I can give my lecture about the Tamil as well as English. English பசங்க சொல்லுடே, English is nothing but easy compare with Tamil. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்தடி பாப்பா பாரதி பேசுகிறார். ஆனா நம்ம பையன் சொல்றானே, சார் அப்பா வந்து இங்கிலீஷ் படிக்க வைக்கல சார், சிபிஎஸ்இ படிக்க வைக்கல சார், இன்டர்நேஷனல் போர்ட் சிலபஸ் படிக்க வைக்கல சார், நத்திங். அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோ சிவன் எல்லோருமே படித்தது தமிழ் வழி. ஏன்னா தமிழ்ல இருந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, தோடா, கோத்தா, படுகா, கூயி, கூவி, கோலாமி, பர்ஜி, கதப்பா, கொண்டா, நாயக்கி, பங்கோ, மண்டா, குரூக், மால்தோ, பிரகுய் 22 மொழிகள் பிறந்திருக்கின்றன தமிழ்ல இருந்து. மறந்துடாதீங்க, நாம தமிழ் தானே சொல்றோம். 35,000 ஆண்டுகளாக தமிழை ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்கள் பேசி வருகிறார்கள். நாம தான் இங்கே தமிழ் என் பேச்சு, தமிழ் என் மூச்சு, தமிழ் என் வாட்சின்றான் படத்துல. மறந்துடாதீங்க, தயவு செய்து நினைக்காதீங்க. ஆங்கிலம் வணிகத்தின் மொழி, பிரெஞ்சு தூதின் மொழி, இத்தாலியன் காதலின் மொழி, கிரேக்கம் சட்டத்தின் மொழி, தமிழ் பக்தியின் மொழி. பக்தியால் யான் உனை பலகாலம் பற்றியே முருகா மா திரு புகழ்பாடி முக்தனாய் மாறன பெருவாழ்வின் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லுனாரா? இங்க சொன்னார் பாருங்க, திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே. நீங்க தேவாரம், திருவாசகம், திருவருட்பா பாடிடலாம். முருகனை நீங்கள் மானசீகமாக வந்தனை செய்யாது திருப்புகழை பாட இயலாது. பாடினால் பல்லை உடைக்கும். தாத்தா தீ தீ தூ தூ தே தே தை தோ தோ தௌ தகர வர்க்கத்தில் பாடு. அருணகிரி பாடுற தெரியல, சம்பந்தம் வில்லிக்கு தெரியல. தமிழ் தப்பா பாடினா பாரதம் பாடின வில்லிபுத்திரர் காதை அறுத்துருவார் கொரடு குண்டு. என்னங்க காதல ரத்தம் இல்லைங்க, இந்த மாதிரி தப்பா பாடிட்டோம் நீங்க காதை அறுத்துட்டாங்க. ஒரு பழம் பாட்டு உண்டு ஒருவர் ஐயா, குட்டுதற்கோர் பிள்ளை பாண்டியன் இல்லை. தப்பு தப்பா தமிழ் பாடினா அந்த பிள்ளை பாண்டியன் மன்னன் தலைமையிலே ஒரு நறுக்குன்னு ஒரு கொண்டு போடுவான். போட வாத்தியார்லாம் கொண்டு போடுறதே மறந்துட்டாங்க. ஏன்னா வாத்தியார் பார்த்து மொர்ச்சாவே உள்ள தள்ளிடுவாங்க, என்ன வந்து அடிச்சுட்டான்றான். அடிக்காத பிள்ளையும் படியோடு சொல்கிறேன், இன்னைக்கு மாணவர்களுடைய கல்வித்தரம் குறைந்ததற்கு காரணம் அடிக்காத பிள்ளையும் முறுக்காத மீசையும் உருப்படாது. வாத்தியார் இல்லாத மாணவனும் மாமியார் இல்லாத மருமகளும் உருப்பட மாட்டார்கள். இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, சும்மா எழுதி. ஒவ்வொரு பழமொழியும் சாட்சாத் ஒரு PhD. One proverb is equal to one PhD conclusion. முத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். சும்மா சொன்னாங்க. சான்றோர் பெருமக்களே, சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேழம் உடைத்து. வேழம்னா யானை, சேர நாடு சமீபத்திலே தெரியும், திருச்செந்தூரிலே தெய்வ யானை ரொம்ப கோச்சுட்டா. அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும். அதனால் நாய் அணையார் கேழ்மை தழுவி கொள்ளல் வேண்டும், யானை அணையார் நட்பை ஒரே கொள்ளல் வேண்டும். நாலடியார் சொல்லுது, அறிந்தறிந்தும் பாகனையே சாகடிக்குமா. கண்ண மதம், கபோல மதம், பீஜ மதம், 3 மதம், 3 மதம். என்னங்க பண்றா உங்க பையன்? மதம் புடிச்சின்னு அலையறான், ஆணவம் புடிச்சின்னு அலையறான்னு சொல்றல, அதான் ஆணவ மலம். அம்மா உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்பதான் இந்த எலெக்ஷன் வரப்போதா, மினிஸ்டர் பிஏவா இருக்கா, சாப்பிட்டு சாப்பிடாம சுத்திக்கிறான். அவன் பண்ண கர்மத்தை அவன் தானே தொலைக்கணும். கர்ம மலம். நடுவிரல் ஆணவ மலம், மோதிர விரல் கர்மம் பண்றது. அதனாலதான் திதி கொடுக்கறது, மோதிரம் போடுறது இல்ல. அம்மா உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்பதான் கல்யாணம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, அவன் பொண்டாட்டியா கூட மாயையில் முழுகி கொண்டிருக்கிறான். அதான் சுண்டு விரல். ஆணவ மலம், கண்ம மலம், மாயாமலம். இந்த 3 மலமும் பறவைகளுக்கு இல்லை, விலங்குகளுக்கு இல்லை, வேறு உயிரினத்துக்கு இல்லை, மனிதனுக்கு மட்டுமே இருக்கிறது.
சினமடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் அடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. கந்தன் கருணை. கந்தன் என்ற சொல்லுக்கு வலிமையான தோள்களை உடையவன் என்று பொருள். கந்துக மதகரியை வசமாய் நடத்தலாம். கந்துகம் கந்து கந்தன். கந்தன் திரு நீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும் குந்ததங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி. இந்த பாட்டெல்லாம் இல்லை கேட்க முடியல. நான் சின்ன பிள்ளையா இருந்த போது கோவில் மார்கழி மாசம் 30 பாடல் ஒலிக்கும். இப்ப மார்கழி மாசம் 30 எல்லா கோவிலையும் பாடல் ஒலிக்குது. எல்லாம் சினிமா பாட்டு ஓடு. நிஜமா சொல்றேன், உலகத்துக்கு ஒருத்தன் தான் ஹீரோ, அது இறைவன் மட்டும்தான். மீதி எல்லாரும் ஜீரோ. there is ஆப்பிரிக்காவில் பேசுறேன் சார், அடிட்டு சார். there is only one hero in this world. We are all zeros. What is the work of the zero? All the zeros will have to follow the hero. Then only something getting power of zero. Otherwise always zero. 34,000 ஏக்கருக்கு அதிபதி. கவனமா கேளுங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்திலே இப்படி ஒருத்தர் இருக்க முடியாது இல்லையா? சாப்டூர் மகாராஜா சேடப்பட்டி தொகுதி சதுரகிரி மலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மலைக்கு சொந்தக்காரர் சாப்டூர் மகாராஜா. 34,000 ஏக்கர் அந்த மலை. இப்படி இறங்கினா தேனி மாவட்டம், இந்த பக்கம் வந்தா விருதுநகர் மாவட்டம், இப்படி இறங்கினா மதுரை மாவட்டம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்திலே, கிருஷ்ணன் கோவில் பக்கத்திலே, வத்ராயிருப்பு, தானிப்பாறை, சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம். 34,000 ஏக்கரையும் கவர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டாரு. ஒரு 60 ஏக்கரை சுந்தர மகாலிங்கத்துக்கு எழுதி கொடுத்துட்டார். பௌர்ணமியான எங்க திருவண்ணாமலைக்கு சேஷாத்ரி ஆசிரமத்துக்கு வந்துருவார். அமாவாசையான அவர் கோயிலுக்கு போயிடுவார். அந்த ஊருக்கார ஒருத்தன் பார்த்தான், மகாராஜா மகாராஜா. ஐயோ இங்க வையா, அந்த சாமியார் மாதிரி இருக்கான், அந்தால போய் மகாராஜா. ஐயா, திருவண்ணாமலை மலை மாரி 3 மலைக்கு சொந்தக்காரர் ஐயா. சான்றோர்களே, வருத்தமாக சொல்கிறேன், உலகத்தினுடைய முதல் திருவிழா தீப திருவிழா, கார்த்திகை விளக்கீடு காணாது போதியோ பூம்பாவாய். ஞானசம்பந்த பெருமான் இதோ மாகரல்ல ஞானசம்பந்த தான் பார்த்துட்டு வந்த ஆலயத்தை தூரம் இருந்து. குருக்களை மட்டும் பார்த்தேன். ஐயா ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் எங்க ஊர்ல மாகரல்ல. அடுத்த வியாழக்கிழமை அங்க கும்பாபிஷேகம். 12 வருஷத்துக்குள்ள பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு முறை பெயிண்ட் அடிக்கிறோம்ல வீட்டுக்கு. பொங்கலுக்கு தீபாவளிக்கு டெய்லி உடம்ப கழுவுறமல்ல. கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்பை சொல்லி நான் முடிக்கும் பொழுது, சான்றோர் பெருமக்களே, நிறைய நான் பேசிக் கொண்டிருப்பேன். தலைப்புக்குள்ள வர வேண்டும். இங்கே நம்முடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா கந்தன் கருணை. கருணையே இல்லையாப்பா உனக்கு பேச சொல்றாங்கல்ல, கிரேஸ் கிரேசி சொல்றாங்கல்ல, பிட்டி இரக்கம். கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான் குமரன். முருகா எனவோர் தரமோ தடியார் முடிமேல் இருதாட்கள் அருள்வோனே. பொய்யாமொழி புலவர் ஒரு புலவர், ஒரு 4-5 பேரை சொல்லி உங்களுக்கு சுருக்கமாக நிறைய பேர் பாடியிருக்காங்க. முருகனே அருள் பெற்றிருக்கிறாங்க. எண்ணிலாத கோடிக்கணக்கான மக்கள் முருகனுடைய கருணையை பெற்றிருக்கிறார்கள். பொய்யாமொழி புலவர் அவர் என்ன சொல்றார், முருகனை பாடுகின்றார். ஏங்க, நான் கோழிய பாடிய வாயால நான் குஞ்ச பாட மாட்டேங்க. முருகன் பார்த்தார், என்னை நீ பாட மாட்டீரா, பாட வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு காட்டு வழிய தனியே போறார். ஒரு ஆறலை கல்வராக வந்து மிரட்டுகின்றார். பொருளை கொடு என்கிறார். என்னிடத்தில் ஏதும் இல்லை என்கிறார். உடனே திருடனா வந்திருக்கிற கள்ளனா வந்திருக்கிற முருகன் சொல்றாரு, தப்பார் எதுவும் இல்லைன்னா சொல்லாத, உங்ககிட்ட அறிவு இருக்கு. என் பேரு முட்டை, என் பேரு முட்டை. எவனமா கேளுங்க. முருகன் பாருங்க எப்படி தடுத்தாட் கொள்றாரு பாருங்க. என் பேரு முட்டை, முட்டைன்னு ஒரு பாட்டை பாடு. அந்த காலத்திலே காலமேக புலவும் நம்மை பற்றி புகழ்ந்து பாட வேண்டும் என்று தெய்வங்கள் விரும்புமா, மறந்துடாதீங்க. தெய்வங்கள் விரும்பும். கண்ணபுரத்துக்கு போறார். கண்ணபுரம் யாரு? காலமேக புலவர். மீண்டும் நான் பொய்யாமொழி புலவருக்கு வர்றேன். இதெல்லாம் தனிப்படல் இருக்கு, எந்த சிலபஸ்லயும் இல்லை.
தனிப்பாடல் திரட்டில் இருக்கு. உத்தரவு போட்டார், காலமேகம் வர்றான், நீங்க யாரும் சாப்பாடு போடாதீங்கன்ட்டார். காத்து மழையை கொடுத்துட்டார். இப்படி கோவில் உரம் ஒதுங்கி நிற்கிறார். நம்ம முருகன் கோயில் மாதிரி அது கண்ணபுர பெருமாள் 108 வைணவ தலத்தில் அதுவும் ஒன்று. காத்து மழை, பசி பசி வந்தா எத்தனையும் பறந்து போகும், 10. அந்த 10 என்னன்னு சொல்லுங்க, 100 ரூபாய் பரிசு தரேன். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியல் மேல் காமுறுதல், பசி வந்திட 10 பறந்து போ. பசி கிள்ளு. காலமேகம் காலமேகம் யாருப்பா அது? நான் தான் காலமேகம், கண்ணபுர பெருமாள். என்ன விஷயம்? என்னை பற்றி புகழ்ந்து பாடு, உனக்கு புளியோதரை தரேன், சக்கர பொங்கல் தரேன். கதவு தந்துட்டாரு. என்ன பாடுறார் இவரு? கண்ணபுர பெருமாளே கடவுளுக்குள் நீ அதிகன்னார். கதவு திறந்துட்டார் பெருமாள். உள்ள போன உடனே உன்னிலும் நான் அதிகம். அடப்பாவி பயலே, கடவுளே என்ன பெரியவன் சொல்லிட்டு இப்ப என்னை விட நீ பெரியவன் சொல்றியடா. உன் பிறப்போ 10 தச அவதாரம், வராகம், வாமனம், மச்சம், கூர்மம், பலராமன், பரசுராமன், ராமன், கல்கி. இல்லையா? உன் பிறப்போ 10, உயர் சிவனுக்கோ ஒன்றும் இல்லை. பிறப்போ இறப்போ கிடையாது. என் பிறப்போ எண்ணி தொலையாது. அதனால உன்னிலும் நான். அப்படி தெய்வங்கள் புலவர்கள் பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டது. பொய்யாய் மொழி புலவர் பாடாததனாலே வழியிலே திருடனாக சென்று வழிமறித்து முட்டையை பாடு என்று சொல்ல அவர் முட்டை முள் தைக்கும் காடு என்று பாடுகிறார். பொன் போலும் கள்ளி, பொன் போலும் கள்ளி, பொறி பறக்கும் காணில். கள்ளிச்செடியே புரிஞ்சு போயிடுமா, அப்படிப்பட்ட காணகமா. அங்கே என் பேதை செல்லற்கு ஏந்தனலே, என் மகள் அந்த வழியா போயிட்டாலே. பெரும் காணில் இந்த மின் போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெவ்வர் போல், தெவ்வர்னா திருடன் அர்த்தம், தெவ்வர் போல் காணவேல் முட்டைக்கும் காடு, முள் தைக்கும் காடு, அதை முட்டைக்கும் காடுன்னு போட்டார். உடனே இவர் சிரிச்சாரா முருகப்பெருமான். என்ன தம்பி சிரிக்கிறேன்? ஏயா அந்த இதுவே வந்து கள்ளிச்செடியே எரிஞ்சு போதுன்னு அவ்வளோ ஹீட் ஆகுதுன்னா அங்க எங்கடியா முள் இருக்கும், முள்ளும் தீஞ்சு போயிட்டு இருக்குமே, என்ன கதை விடுறேன்னா. உன் பேர் என்ன? பொய்யாமொழி. பொய்யாமொழியை வச்சு ஒரு பாட்டை முடிச்சாரா. கண்டுபிடிச்சார் பொய்யாமொழி புலவர். கற்றாரை கற்றாரே காமுருவர். முதல்வர் என்ன? அதனுடைய முதல்வர் யாருன்னா சொல்லுங்க. ஐயா கொஞ்சம் தேநீர் வேணும், காஃபி இல்ல டீ. நற்றாமரை நல் தாமரை கயத்துள் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரே காமுருவர். கற்பிலா மூர்க்கரை மூர்க்கரே முகப்பர், முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். தம்பி நீ கண்டுபிடிச்ச, நீ யாரு? முருகன் காட்சி கொடுக்கிறார். கோழியை பாடிய வாயால் குஞ்சை பாட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கடைசியில் முட்டையவே பாடிட்டியே அப்படின்னு சொன்னாரா. இது ஒரு பொய்யாமொழி புலவரை தடுத்தாண்ட வரலாறு. அடுத்ததாக ஔவையார். இதெல்லாம் தெரியும். ஔவையார் வந்து ஒரு பெரிய அறிவாளி, ரொம்ப மெத்த படித்தவர்கள். ஆனா ஆணவம் வந்துச்சு. ஆணவம் வரக்கூடாது. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல குமரகுருபரர் பாரார். முருகப்பெருமானுடைய அருள் பெற்று 5 வயது வரை ஊமையாக இருந்து திருச்செந்தூர் வந்து, முருகா என் மகன் பேச வேண்டும் 48 நாள்ல, இல்லைன்னா நாங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்குவோம். குமர குருபரர் முருகனே வந்து அன்னத்தை விடுறார். முருகான சொல்லு. அப்புறம் கந்த கலிவன் பாடுறார். இவ்வளவு பேர் அதிசயம் இல்லை இது. இப்ப கனகம்பட்டி சுவாமிகள் அவர் பழனி ஆண்டவரே சாட்சாத் இப்பதான் ஒரு 6-7 வருஷாச்சு சமாதியாகி, கனக்கம்பட்டி சுவாமியினுடைய உள்ளத்திலே முருகப்பெருமான் பழனி ஆண்டவன் புகுந்து, உண்மையா சொல்றேங்க, பொய் புகழேன் புனைந்து உரையேன். ஒரு MBBS டாக்டர் பழனி, அவரும் நானும் ஒன்றாக உரையாற்றினோம். அவர் சொன்னார், நல்ல திருமந்திரத்தில் நல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கார் அவரு. தண்டுவிடத்துல இருந்து ஸ்பைனல் கார்ட்ல இருந்து ஒரு பகுதி வந்து உணவு குழாயை குத்துது.
அவங்க நண்பர்கள்லாம் சொல்றாங்க, இது நீ ஆபரேஷன் பண்ணிடுப்பா, இல்லைன்னா நாளடைவில் அது கேன்சரா மாறிடும் சொல்றாங்க. இவர் கிளம்பி அங்கே கணக்கம்பட்டி சாமியை பார்க்க போறார். ஏண்டா இந்த கல்லை உருட்டினு போ, சாமி உருட்டி போயிட்டேன், அந்த கல்லை அங்கிருந்து உருட்டினுவா. இதெல்லாம் சித்தர்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட். சாட்சாத் நம்ம எப்படின்னா என்ன தெரியல, நீங்க போய் பாருங்க, அங்க போய் பாருங்க. சாட்சாத் பழனியாண்டவர் கணக்கம்பட்டியார் உருவத்திலே காட்சியளித்தார். இப்பொழுது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். எங்கள் பூண்டி மகான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பூண்டி மகான் உருவத்திலே காட்சியளித்தார். அந்த கல்லை உருட்டின்னு வாண்டார் பாரு, மேல படுறா, இப்படி திரும்படா போடான்ட்டாரா, முடிஞ்சு போச்சு, ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு, கேன்சல். பாருங்களேன் என்ன ஆனந்தமா பேசுற. எங்க பூண்டி மகன்கிட்ட ஒருத்தர் வர்றாரு. அவருக்கு சிஎம்சில ஆபரேஷன், அல்சர். கலசப்பாக்கத்திலே இறங்கி, செய்யாற்றங்கரையில் தான் இருக்கு இந்த கலசப்பாக்கம். இறங்கி நேரா போறார். பூண்டி சாமியை பார்த்துட்டு போவோமே, நாளைக்கு ஆபரேஷன், இன்னைக்கு பெட்ல அட்மிட் ஆக சொல்றாங்களேன்னு அங்க போறார். மனசுக்குள்ள தெரியும், அவங்க எல்லாம் தெரியும் இல்லையா. வந்து நிக்கிறார், இங்க வான்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து வாயில போட்டு சாப்பிடு போ, முடிஞ்சு போச்சு. இங்கிருந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறார். அட்மிட் பண்ண போனா அங்க டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு ஆபரேஷன் கேன்சல் அப்படிங்கிறார். டாக்டர் நீங்க தான் சொல்லி அமிச்சிங்க, நாளைக்கு ஆபரேஷன், இன்னைக்கு வந்து அட்மிட் ஆகணும்னு சொல்லி. உந்து எக்ஸ்ரே மாறி போச்சியா, உந்து நார்மலா இருக்கியா, வேற ஒருத்தர் இங்க வந்துச்சியா பொய்யா. அப்ப நான் சொன்னவர்கிட்ட, புண்டி மகான் புண்டி திண்ணையிலே உங்களுக்கு ஆபரேஷனை முடிச்சுட்டார், அப்புறம் எப்படி அவர் அங்க பிடிப்பார்? நல்லா தெரிஞ்சீங்க, சித்தர்கள் வடிவத்திலே, மகான்கள் வடிவத்திலே, துறவிகள் வடிவத்திலே, ஏன் பிச்சைக்காரன் வடிவத்திலே கூட காட்சியளிப்பார்கள் மகான்கள், ஞானிகள், தெய்வங்கள். பட்டணத்தார் தான் சொல்றார், துறவியினுடைய இலக்கணம், துறவி ஒரு சாமியாருடைய இலக்கணத்தை அவர் தான் சொல்றார், வேற யாரும் சொல்லல. பேய் போல் திரிந்து, பிணம் போல் கிடந்து, நாய் போல் இட்ட சோற்றை உண்டு, கை நீட்டினால் அவன் துறவி கிடையாது. அவன் யார் தெரியுமா? கை நீட்டி பிச்சை கேட்கிறமே, போன பிறப்புல கோட்டீஸ்வரன். அப்போ அம்மா பவதி பிச்சாந்தேன்னு பிச்சை கேட்ட ஒரு சாமியாருக்கு, துறவிக்கு சாப்பாடு போடாம தங்க கிண்ணத்திலே இரண்டாவது மனைவி ஸ்தானத்திலே இருக்கிற, கவனமா கேளுங்க, இரண்டாவது மனைவி ஸ்தானத்திலே இருக்கின்ற ஒரு பெண் தங்க கிண்ணத்திலே பால் சோறை பரிந்து பரிந்து சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோன்னு விட்டாளா. இப்ப ஏற்கனவே வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டா, சாப்பிட முடியல. என்ன சொல்றான், அங்க அங்க பசியோட கேட்கிற, அங்க எடுத்து போய் போடுன்னு சொல்ல, அவன் எடுத்து போய் உள்ள வையினான். மன்னார் சட்டி கரத்தேந்தி மரனாய் கவ்வும் காலினராய் அண்ணாந்தேங்கி இருப்போரை அறிந்தோம் அறிந்தோம் அம்மம்மா, பன்னார் மொழியின் பால் அடிசில் பைம் பொன் கலத்தில் பரிந்து ஊட்டே உண்ணான் என்ற போதொருவன் உதவா மாந்தர் இவன் தாமே. அப்ப திருவண்ணாமலை ஒரு 1000-2000 சாமியார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். முந்தா நேத்து அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் இருக்கிறவங்கள சுழுக்கெடுத்திருக்கிறார், பார்த்திருப்பீங்க டிவியில. 7 பேரை க்ளோஸ் பண்ணிட்டார், கல்ல உருட்டி. என்ன சார் கொலை பண்ணிட்டாருன்னு சொல்றீங்களே? ஆமாம், அசுத்தம் அதிகமாக ஆக ஆண்டவன் ஐயா மன்னிக்க வேண்டும். நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது ஒரு ஆய்வு கட்டுரை படித்தேன் ஆங்கிலத்திலே. The atmosphere can bear the negative thoughts only certain extent. Finally it will become burst into crisis, years, earthquake and sea quake. இந்த அண்டம் மனிதனுடைய எதிர்மறையான எண்ணங்களை எல்லா நிலையும், சார் எல்லாம் மன்னிக்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டும், எல்லா நிலையிலும், கணவன் மாதிரி, மனைவி மாதிரி, சாமியார் மாதிரி, துறவி மாதிரி, ஆசிரியர் மாதிரி தான் இருக்குமே உண்மையாலேயே. எவ்வளவு நாளைக்கு நடிக்க முடியும் சாமி கிட்ட? நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து வீடகத்தை புகுந்திடுவான், மிகப்பெரிய தேவருகின்றேன். மாணிக்க வாசகர் நாடகம் நடிச்சாரா? நடித்திருந்தால் அரிமர்த்தன பாண்டியன் அமைச்சனாக்கி இருப்பானா? ஆனா அவர் செய்த லீலை, இறைவன் செய்த லீலைத்தான். பொன்னை கொடுத்து குதிரை வாங்கி வா என்று சொன்னால் நிறைய கொண்டாந்து விட்டார் சிவபெருமான். உலகத்திற்கு அவனுடைய புகழை பரிசாற்ற வேண்டும். 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் இவங்கெல்லாம் சந்திக்காத பிரச்சனையை நம்ம எல்லாம் சந்திக்கல.
ஆனா நாம என்ன பண்றது தெரியுமா? கஷ்டம் வரும்போது மட்டும்தான் கடவுளை நினைக்கிறோம். எவ்வளவு இழிவானவங்க சார் நம்ம. அந்த கண் வரும்போது அவனியில் யார் துணை, ஆதலினால் அருமறை பரவிய சரவண பவ குகனை சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை. சிந்திக்கிலேன், கேளுங்க, சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன், தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன், ஒன்றும் வாழ்த்துகில்லேன், மயில் வாகனனை சந்திக்கிலேன், பொய்யை நிந்திக்கிலேன், உண்மை சாதிக்கிலேன், புந்தி கிளேசமும் போக கிளேசமும் போக்குதற்கே. முருகா உன்னை வணங்கல முருகா, உன்னை சந்திக்கல முருகா, பொய்ய நான் திட்டல முருகா, உண்மையை நான் பேசல முருகா. என்ன பொருள்? நாமெல்லாம் இதை செய்யறோன்றத மறைமுகமா சொல்றார். ஆணவம் வந்துச்சு யாருக்கு? ஔவையாருக்கு. முத்தமிழும் ஓதி உணர்ந்தேன் முருகான்னா. முருகன் பார்த்தார், முத்தமிழ் நீ ஓதி உணர்ந்துட்டியா? ஏன முடியுமா? உற்ற களமடந்தை ஓதுகின்றாள். கற்றது கைமண்ணளவை கல்லாதது உலகளவை, உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள். கல்விக்கு தலைவியாகிய சரஸ்வதியை இன்னும் படிச்சுட்டு இருக்காளாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பக்தி இலக்கியங்களை மட்டுமே படித்து முடிக்க இன்னும் 10,000 பிறவைகள் வேண்டும். அதே முடியாது. ஏங்க 8,000 பாட்டு தேவாரம், 1000 பாட்டு திருவாசகம், திருக்கோவையாரை சேர்த்து எல்லாம் திருவாசகம் சொல்றீங்க. திருக்கோவையாரை உங்களால் படிக்க முடியாது. ஏன் முடியாது? மாணிக்க வாசகர் தன்னை தலைவியாக நினைத்து, இறைவனை தலைவனாக நினைத்து, அவர் மீது எழுதிய 401 லவ் லெட்டர் படிச்சிருக்கீங்களா? சிறைவான் புணர்த்தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தை உள்ளம் முறைவான். ஏண்டி தோழி, என் சாமி என் உள்ளத்துல இருப்பா, இல்லைன்னா சிதம்பரத்தில் இருப்பா. இப்ப 2 இடத்துலயுமே இல்லையே, எங்க போயிட்டாமே? ஆடிட்டர் சார், டீ சொல்லுங்க. கொஞ்சம் பெட்ரோல் போட்டாதான் வண்டி ஓடும். ஏன்னா சாமி சொல்வார், சிதம்பர சுவாமிகள் திருப்பூர்ல, இல்லறத்தான் அல்லேன் இயற்கை துறவி அல்லேன், நல்லறத்து ஞானி அல்லேன் நாயினேன். முருகா, ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே, நாயேன் பிழைக்கின்ற ஆறு நீ பேசு, நாயேன் பிழைக்கின்ற வாறு நீ பேசு. ஒரு ஆடு மாடு மேய்க்கும் சிறுவனுடைய வடிவத்திலே முருகப்பெருமான் வந்து எப்படி மரத்து மேல உட்கார்ந்திருக்கார். இந்த அம்மா ரொம்ப டயர்டா வருது, நிறைய பழம் பழுத்து இருக்கு, தம்பி கொஞ்சம் பழம் கொஞ்சம் குடம்பா. பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? சுட்ட பழமா இருந்தா நல்லா இருக்கும். எதாச்சியே சொல்லுது இந்த அம்மா. இவர் மரத்தை குலுக்கிறார், கீழே விழுது, எடுத்து ஊதுறாங்க, மண்ணு விழுது போச்சு. என்ன பாட்டி பழம் சுடுதான்னு சொன்னார். கண்டுபிடிச்சிட்டார், இவன் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவனே அல்ல. தம்பி நீ யாரு? பாட்டி நல்லா பாரு. ஔவையார் சொல்றா, கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி. கருங்காலி கட்டையே பொழந்தது என்ற அவ்வைன்ற தமிழ் கோடாலி. இருங்கதலி தண்டுக்கு நானும், கதலி தண்டுன்னா வாழை, வாழை மரம். வாழை மரத்தை புழகும் போது அது ஓடிச்சான். எது? வாழை மரம் இல்ல, இவருடைய தறி கோடரி. கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும், பெரும் காணில் கார் எருமை மேய்க்கின்ற இந்த காலைக்கு தோற்றதே தோற்றதே. 2 ராத்திரிக்கு எனக்கு தூக்கமே இருக்காதே, ஈரிரவு தூங்காது என் கண். யார் வந்தது? கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது? யார் வந்தது? முருகன் தானே வந்தாரு. தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவேனில்
தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்துடமனைந்து நின் நண்பு போலே கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்ச